திருப்பலி குறித்த தகவல்கள் விளக்கங்கள் குறித்த மூன்றாவது காணொளியில் நாம் சந்திக்கின்றோம். இந்த காணொளியிலே திருவழிபாட்டு காலத்திலே திருப்பலியிலே குருவானவர் அணிகின்ற ஆடையின் நிறங்களை குறித்தும் அந்த நிறங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தியை குறித்தும் அறிய இருக்கின்றோம். திருவழிபாட்டு ஆண்டு முழுவதுமாக குருவானவர் வெவ்வேறு நிறங்களிலே ஆடை அணிந்து திருப்பலி நிறைவேற்றுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. குறிப்பாக திரு வழிபாட்டு ஆடைகளின் நிறங்கள் 4 இருக்கின்றது. முதலாவதாக வெண்ணிற ஆடை. வெண்ணிறம் என்பது தூய்மையை குறிக்கின்றது, மகிழ்ச்சியை குறிக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பெருவிழாக்கள், திருவிழாக்கள், கன்னி மரியாவுடைய பெருவிழாக்கள், திருநாட்கள் போன்ற நாட்களிலே இந்த வெண்ணிற ஆடையை குருவானவர் அணிகின்றார். மேலும் பாஸ்கா காலம் முழுவதுமாக வெண்ணிற ஆடையை அணிந்து குருவானவர் திருப்பலியை நிறைவேற்றுகின்றார். மேலும் மறைசாட்சியாக மரிக்காத மற்ற புனிதர்களுடைய விழா நாட்களிலும் வெண்ணிற ஆடையானது அணியப்படுகின்றது. இந்த வெண்ணிற ஆடை என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய விழாக்களிலும் மற்ற புனிதர்களுடைய விழாக்களிலும் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. அதே போல புனிதர்களைப் போலவும் கன்னி மரியாவைப் போலவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போலவும் நாம் தூய்மையான உள்ளத்தோடு பரிசுத்தமான மனநிலையோடு வாழ வேண்டும் என்பதையும் இது சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவதாக சிவப்பு நிற ஆடை. இந்த சிவப்பு நிற ஆடையை குருவானவர் பாஸ்கா காலத்திற்கு முன்பாக வருகின்ற குருத்து ஞாயிறன்று அணிகின்றார். அந்த குருத்து ஞாயிறு என்பது பாடுகளின் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை குறிக்கின்ற அந்த நாளிலே குருவானவர் அணிந்து திருப்பலியை நிறைவேற்றுகின்றார். அதே போல மறை சாட்சிகளுடைய விழா நாட்களிலும் புனித வெள்ளி என்றும் இந்த சிவப்பு நிற ஆடையை குருவானவர் அணிந்து வழிபாட்டை நடத்துகின்றார். சிவப்பு நிறம் என்பது இரத்தத்தை குறிக்கிறது, வெற்றியை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த உலக மக்களுக்கு விடுதலையையும் வெற்றியையும் கொடுத்ததன் அடையாளமாக குருத்து ஞாயிறென்றும் புனித வெள்ளி என்றும் குருவானவர் இந்த சிவப்பு நிற ஆடையை அணிகின்றார். அதேபோல மறை சாட்சிகள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தியதன் வழியாக உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து உயிர்த்த ஆண்டவருடைய மாட்சிமையை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தியதை நினைவுகூறும் விதமாக மறை சாட்சியர்களின் திருவிழாவின் போது சிவப்பு நிற ஆடையை குருவானவர் அணிந்து திரு வழிபாட்டை நடத்துகின்றார். மூன்றாவதாக பச்சை நிறம். பச்சை நிறம் என்பது வளமையையும் செழுமையையும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. பச்சை நிற ஆடையை குருவானவர் ஆண்டின் பொதுக்காலம் முழுவதுமாக அணிந்து திரு வழிபாட்டை நடத்துகின்றார். இந்த பொதுக்காலம் முழுவதுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை குறித்தும் புதுமையை குறித்தும் நாம் சிந்திக்க பொதுக்கால இறை வார்த்தையானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை பொதுக்காலம் முழுவதுமாக திருப்பலியிலே கேட்கின்ற நாம் இந்த பொதுக்காலம் முழுவதுமாக நாம் கேட்கின்ற இறை வார்த்தையை அசைபோட வேண்டும், சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பச்சை நிற ஆடையை அணிந்து குருவானவர் பொதுக்காலத்திலே திருப்பலியை நிறைவேற்றுகின்றார். நான்காவதாக ஊதா நிறம். இந்த ஊதா நிறம் என்பது மனமாற்றத்தை குறிக்கின்றது. கடவுளுக்கும் நமக்கும் இடையே பாவத்தின் வழியாக விழுந்த விரிசலை நாம் சரி செய்து மீண்டும் கடவுளோடு நமக்கு இருக்கின்ற உறவை புதுப்பித்து கொள்ள வாழ இந்த ஊதா நிறமானது நமக்கு ஒரு அழைப்பை தருகின்றது. இந்த ஊதா நிற திருவுடையை குருவானவர் தவக்காலத்திலும் திருவருகை காலத்திலும் பயன்படுத்துகின்றார். இந்த 2 காலங்களுமே மனமாற்றத்திற்கு மக்களை அழைக்கின்ற காலம், மனமாற்றத்திற்காக மக்களை தயாரிக்கின்ற காலம். எனவே இந்த தவக்காலத்திலும் திருவருகை காலத்திலும் ஊதா நிற திருவுடையை அணிந்து வழிபாட்டை குருவானவர் நடத்துவதன் வழியாக
இறை மக்களாகிய நாம் அனைவருமே நல்லதொரு மன மாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அர்த்தத்தையும் விளக்கத்தையும் இது தருகின்றது. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த திருவழிபாட்டு காலங்களிலே குருவானவர் திருப்பலியிலே பயன்படுத்துகின்ற வெண்ணிற ஆடை, சிவப்பு நிற ஆடை, பச்சை நிற ஆடை, ஊதா நிற ஆடை, இவை நான்குமே நம் அனைவருக்குமே ஒரு அர்த்தத்தை தருகின்றது. அர்த்தமுள்ள விதத்திலே நாம் திருவழிபாட்டிலே பங்கெடுக்கவும் கலந்து கொள்ளவும் முழு ஈடுபாட்டோடு அந்த வழிபாட்டில் நாம் சிறப்புற கலந்து கொள்ளவும் உதவி செய்கின்றன. எனவே இந்த திரு வழிபாட்டு ஆடைகளின் நிறங்கள் நமக்கு கொடுக்கின்ற விளக்கத்தை முழுமையாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விழா நாட்களிலும் நாம் அர்த்தமுள்ள விதத்திலே வழிபாடுகளிலே கலந்து கொள்ள முயற்சி செய்வோம். மேலும் அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியை குறித்த தகவல்களை நாம் மென்மேலும் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கு ஏதாவது திருப்பலியை குறித்த அல்லது திருப்பலியிலே இருக்கின்ற அடையாளங்கள், பொருட்கள் வழியாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை நீங்கள் இந்த காணொளியின் கீழே கமெண்டிலே தெரிவியுங்கள். நான் அதற்கான விளக்கத்தை தொடர்ந்து வர இருக்கின்ற காணொளிகளிலே கொடுக்கின்றேன். அவை அனைத்தையும் நீங்கள் பார்த்து நல்ல முறையிலே அர்த்தமுள்ள விதத்திலே திருப்பலியிலே கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள்.